ஹலோ வியூவர்ஸ், நான் உங்களுடைய எஸ்ஆர் ட்ரேடர்ஸ். நீங்கள் ப்ரைஸை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுறாளா? பட் அந்த ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ப்ரைஸை மூவ் பண்ணுற ஃபோர்ஸ் யாருன்னு தெரியுமா? அதுதாங்க அந்த வால்யூம். இந்த வீடியோவில் வால்யூம்னா என்ன, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எண்டில் ஒரு பவர்ஃபுல் காம்போவை சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வால்யூம்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட்டில் எவ்வளோ பையர்ஸும் செல்லர்ஸும் ஆக்டிவாக இருக்காங்கன்னு காமிக்கிறது தாங்க இந்த வால்யூமை. ஹை வால்யூம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான மூவ் இருக்க போகுது, அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற அர்த்தம். லோ வால்யூம் இருந்துச்சுன்னா வீக்கான பையர்ஸும் செல்லர்ஸும் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஃபேக் மூவ் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ வால்யூமுடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகும் பட் வால்யூம் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபேக் மூவாக தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ட்ரி ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஹை வால்யூம் பிரேக் அவுட்னா பிக் பிளேயர்ஸ் என்ட்ரி பண்ணிட்டாங்க அப்படின்றது மீனிங் ஆகுது. ஸோ சிம்பிளாக வால்யூம் நமக்கு சொல்கிறது என்னென்னா, பிரேக் அவுட் ரியல் ஆர் ஃபேக், ட்ரெண்ட் ஸ்ட்ராங் ஆர் வீக், பிக் பிளேயர்ஸ் என்ட்ரி பண்ணிட்டாங்களா இல்லையா, இந்த மூணு விஷயத்தை தான் நம்மளுக்கு கிளியர் கட்டாக இந்த வால்யூம் இண்டிகேஷன் பண்ணுது. காமனாக பல பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, வால்யூமை இக்னோர் பண்ணுறது. ரெண்டாவது, லோ வால்யூம் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறது. வால்யூம் கம்மியாக இருக்குது, பிரேக் அவுட் ஆகிடுச்சானா அப்படின்னா அது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும். அதில் என்ட்ரி எடுக்காமல் தவிர்க்கிறது தான் நல்லது. ஸோ சிம்பிளான ரூல்ஸு, பவர்ஃபுல் காம்பவுண்ட் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ ப்ரைஸ் ப்ளஸ் வால்யூம், அதுதாங்க பவர் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸும் வால்யூமும் சேம் டைரக்ஷனில் இருந்தால் ட்ரேட் எடுக்கணும். ப்ரைஸும் வால்யூமும் சேம் டைரக்ஷனில் இல்லை அப்படின்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது, நோ ட்ரேடு. ஸோ வால்யூம் இல்லைன்னா ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த வால்யூம் இண்டிகேட்டரை செட்டப் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாங்க. இண்டிகேட்டரில் போயிட்டு வால்யூம்னு டைப் பண்ணுங்கள், வெறும் வால்யூம்னு வரும், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சார்ட்டில் அந்த வால்யூம் இண்டிகேட்டர் ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வால்யூம்னு டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.